கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று ஏசாயா 46 அதிகாரம் 4வது வசனம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன், இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் சுமப்பேன், தப்புவிப்பேன். பிரியமானவர்களே, இந்த வசனத்தினுடைய முதல் பகுதியை பார்க்கிறோம். உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். என்ன செய்து வந்தாராம்? அங்கே நாம் பார்க்கிறோம், சகல ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள். 3வது வசனத்திலே, தாயின் வயிற்றில் தோன்றினது முதல் உங்களை ஏந்தி தாயின் கற்பத்தில் உற்பத்தி ஆனது முதல் உங்களை தாங்கினேன் என்று ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். சங்கீதக்காரனாகிய தாவீது, பிரியமானவர்களே, சங்கீதம் 132 அதிகாரத்திலே அங்கே நாம் பார்க்கிறோம், பிரியமானவர்களே, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை ஸ்தோத்தரிப்பேன் என்று பிரியமானவர்களே அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. சங்கீதம் 139 அதிகாரத்திலே 13வது வசனத்திலே பார்க்கிறோம், நீர் உள்ளிந்திரியங்களை கை கொண்டிருக்கிறீர், என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள், அது என் ஆத்துமாவுக்கு நன்றாய் தெரியும். நான் ஒளிப்படத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் தாயின் கற்பத்தில் இருந்து முதிர் வயது மட்டுமாக நம்ம எப்படி அவர் தாங்குகிறார், ஏந்துகிறார், சுமக்கிறார், தப்புவிக்கிறார் என்பதை குறித்து தான் நாம் பார்க்க இருக்கிறோம். உபாகம புத்தகம் 31 அதிகாரம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நீங்கள் பலங்கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் நம்மோடு கூட அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார். ஆதலால் இந்த பூமியிலே நாம் வாழக்கூடிய நாட்களிலே நாம் பலங்கொண்டு திடமனதாய் இருக்கவும் பயப்படாமலும் திகைக்காமலும் இருக்கவும் ஆண்டவர் நம்மை, பிரியமானவர்களே, வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். மாத்திரமல்ல, சங்கீதம் 71 அதிகாரம், பிரியமானவர்களே, 18வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இப்பொழுதும் தேவனே, இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக. அதுக்கு முந்தின 17வது வசனத்தில் கூட பார்க்கிறோம், தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர், இதுவரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் என்றும் தொடர்ந்து நாம் 6வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன், என் தாயின் வயிற்றில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறதை பார்க்கிறோம். அவருடைய அதிசயங்களையும் அவருடைய அற்புதங்களையும் அவருடைய பராக்கிரமத்தையும் அவருடைய வல்லமையும் இந்த சந்ததிக்கும் இனி வரப்போகிற சந்ததிக்கும் அறிவிக்கும் அளவும் கர்த்தர் நம்மை கைவிடாதிருக்கிறவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 73, 24 மற்றும் 26 இந்த வசனங்களிலே பார்க்கிறோம், ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர். பிரியமானவர்களே, அங்கே 24வது வசனத்திலே, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆலோசனைப்படி நம்மை நடத்துகிறார், கரம் பிடித்து தாங்குகிறார்,
முடிவிலே மகிமை என்று அங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 48 அதிகாரம் 14வது வசனத்தில் கூட இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்றும் அங்கே நாம் சொல்கிறதை பார்க்கிறோம். இன்னும் பிரியமானவர்களே, சங்கீதம் 92 அதிகாரம் 14வது வசனத்திலே அவர்கள் 15வது வசனத்தில் கூட அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். முதிர் வயதிலும் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏசாயா 41 அதிகாரம் பிரியமானவர்களே 10வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே, பயப்படாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்துவேன், உனக்கு சகாயம் பண்ணி என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை நித்தமும் தாங்குவேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 43 அதிகாரம் 2வது வசனத்திலே, நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன்னை பற்றாது. அது மாத்திரமல்ல, நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் 4வது வசனத்திலே நீ கணம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. 40ஆம் அதிகாரம் ஏசாயாவிலே 29 முதல் பார்க்கிறோம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவர். இளைஞர் கூட இளைப்படைந்து சோர்வார்கள், வாலிபரும் இடறி விழுவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை சோர்ந்து போகாதபடிக்கு அவர்கள் நித்தமும் பலப்படுத்தி ஆசீர்வதித்து நடத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னும் ஏசாயா 63 அதிகாரம் 9வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னார், அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, தாயின் கற்பத்தில் இருந்து நரைமயிறு முதிர் வயது மட்டுமாக தேவன் நம்மை தாங்குகிறார், நம்மை ஏந்துகிறார், நம்மை சுமக்கிறார், நம்மை தப்போவிக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.